Hello everyone, welcome to Cook with Sibi. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான காலிஃப்ளவர் பக்கோடா கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பஜ்ஜி மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3.5 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் பூ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/2 லிட்டர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் தனியாக வெளியே வந்துடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா ரெடிமேடாக கடையில் விற்கும், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அதை கலந்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, பட் கெட்டியாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது இந்த கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஊறி இருக்கும் இல்லையா, அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திக்காகவும் கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு நான் கலந்த மாவு கலவு வந்துட்டு திக்காக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து காலிஃப்ளவர் எல்லா சைடும் படுற அளவுக்கு கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் பெரட்டினதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான், நம்ம எப்பயும் பக்கோடா போடுற மாதிரி. அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதை அப்படியே எண்ணெயில் சுற்றி விட்டாலே போதும், அது நல்லா வெந்துடும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாலாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப கோல்டன் கலர், ரொம்ப ப்ரௌன் கலருக்கு விடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வரும்போதே எடுத்துடணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. வீட்டில் வந்துட்டு பஜ்ஜி மாவு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.